மத்திய சென்னை தொகுதிக்கு என்ன செய்தார் என தயாநிதி மாறனுக்கு கேள்வி எழுப்பினால் அமைச்சர் சேகர் பாபுதான் குறுக்கும் மறுக்குமாக ஓடி பதில் சொல்லி வருவதாக விமர்சித்துள்ள மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் திமுகவினராலேயே தயாநிதி மாறனை எளிதில் அணுக முடியாது என தெரிவித்தார். கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் லதா இணைகிறார். வணக்கம் லதா, மேலும் விவரம். வணக்கம். பிரச்சாரம் நிறைவடைய இன்னும் 2 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் இன்றைய தினம் துறைமுகம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மக்களை நேரில் சந்தித்து தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வினோஜ் பி செல்வம் அந்த தொகுதியினுடைய திமுக எம்பி தயாநிதி மாறனுக்கும் அதே போல திமுகவுக்கும் பல்வேறு கேள்விகளையும் விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார். அந்த வகையில் மத்திய சென்னை தொகுதிக்கு தயாநிதி மாறன் என்ன செய்தார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். இந்த கேள்விக்கு எம்பி பதில் சொல்ல வேண்டும், என்னுடைய கேள்விக்கு தயாநிதி மாறன் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் அமைச்சர் சேகர் பாபு என் கேள்விக்கு பதில் சொல்வதாக கூறி குறுக்கு மறுக்காக ஏன் ஓட வேண்டும் என்று காட்டமாக அந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதே போல திமுக கரைவேட்டியே கட்டாதவர்கள் தான் மத்திய சென்னை திமுக வேட்பாளர் என்று அந்த விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார். திமுகவினராலேயே அவரை நெருங்கி சென்று பார்க்க முடியுமா என்ற ஒரு கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். மத்திய சென்னையினுடைய திமுக எம்பியாக இருக்கக்கூடிய தயாநிதி மாறனை திமுகவினராலேயே அருகே நெருங்கி பார்க்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதே போல தமிழகத்திலேயே மத்திய சென்னை எம்பி தான் தொகுதி மேம்பாட்டு நிதியை பயன்படுத்தாதவர் என தெரிய வந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல தினக்கூலிகளுக்கு திமுகவினர் இலவச அரிசி மட்டும்தான் கொடுப்பார்களா, இலவச கல்வியோ இலவச மருத்துவத்தையோ அவர்கள் கொடுக்க கூடாதா, இலவசத்திற்கு அடிமையாக வைத்தே அவர்களது வாக்குகளை விலைக்கு வாங்க நினைக்கிறார்கள் என்று இப்படி காட்டமான அந்த விமர்சனத்தையும் கேள்வியையும் மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் எழுப்பியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.